காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம், புதுச்சேரியில் பேருந்து கட்டணம் மற்றும் பெட்ரோல் டீசல் விலையினை உயர்த்தி புத்தாண்டு பரிசாக இந்த அரசு மக்களுக்கு வழங்கியுள்ளது. புதுச்சேரியில் ஏற்பட்ட வெள்ள சேதங்களை பார்வையிட்ட அதிகாரிகள் சேதங்களை அறிக்கையாக மத்திய அரசிற்கு தாக்கல் செய்திருக்கின்றனர். மாநில அரசும் 600 கோடி ரூபாய் வெள்ள சேத நிதியாக கேட்டிருந்தது. இதுவரை மத்திய அரசு வழங்கவில்லை என்றும், ஆனால் மத்திய பாஜகவில் இருந்து தினம் ஒரு மத்திய அமைச்சர் என முக்கிய நிர்வாகிகள் புதுச்சேரிக்கு வந்த வண்ணம் உள்ளனர் என்று குற்றம் சாட்டினர். மேலும் மக்களை பற்றி சிந்திக்காத அரசாக பாஜக உள்ளது. முதலமைச்சரும் அதை பற்றி கவலைப்படுவதாக தெரியவில்லை. மத்திய அரசுடன் இணக்கமாக இருந்து புதுச்சேரி மாநில மக்களுக்கு அனைத்து திட்டங்களையும் கொண்டு வருவார் என்ற நோக்கில்தான் புதுச்சேரி மக்கள் அவர்களுக்கு வாக்களித்தார்கள். ஆனால் முதலமைச்சர் ரங்கசாமி வாக்களித்த மக்களுக்கு துரோகத்தை இழைத்து வருகிறார் என்று குற்றம் சாட்டினார். மேலும் பொங்கல் தொகுப்பிற்காக ரங்கசாமி அறிவித்துள்ள 750 ரூபாய் என்பது மிகவும் குறைவானது. விலைவாசியை கருத்தில் கொண்டு 2000 ரூபாய் பொங்கல் தொகுப்பாக அறிவிக்க வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் கேட்டுக்கொண்டார். ஆனா இந்த மாநில அரசாங்கம் கேட்டதானே, அதாவது நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க, மாநில அரசாங்கம் என்ன நினைச்சது கூட எங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க. நாம பத்திரிகையின் வாயிலா வந்ததான் 645 வச்சுதான் நாம பேசுறோம். இவங்க என்ன பாதிப்பு, என்ன செய்ய போறோம், என்ன கேட்கிறோம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு கடிதம் கூட எங்களுக்கு கொடுத்தது கிடையாது. நான் என்ன கேட்கிறேன், இங்க இருக்கக்கூடிய ஒரு சபாநாயகர் எல்லா இடத்துக்கும் டீமா கும்பலா போறாரு, கும்பலா போய் பேசுறாரு, கும்பலா போய் வலியுறுத்துறாரு. ஆனா ஏன் இதுக்கு மட்டும் முயற்சி எடுக்க மாட்டாரு? என்ன பண்றாரு, எஸ்டிமேட் கமிட்டி கூப்பிடுறாரு, பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி கூப்பிடுறாரு, இங்க 30 பேரா போறாங்க, அங்க போய் சந்திக்கிறாங்க, எங்க போய் பேசுறாங்க. ஆனா இத பத்தி எதுவுமே பேச மாட்டாரு. அப்ப பாரதிய ஜனதா கட்சியினுடைய நோக்கமே எதுவும் செயல்படக்கூடாது அப்படின்றது தான். புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் நேரடி நியமனம் மூலம் போட்டித் தேர்வு வாயிலாக 99 இளநிலை பொறியாளர்களும் 69 மேற்பார்வையாளர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அவர்களுக்கு பணி ஆணை வழங்கும் நிகழ்வு காமராஜர் மணி மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொறியாளர்களுக்கு பணி ஆணைகளை வழங்கினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி பொங்கல் பண்டிகையினையொட்டி அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தொகுப்பிற்கு பதிலாக ரூபாய் 750 பணம் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என தெரிவித்தார். அடுத்ததாக கே. சுசித்ரா அவர்களை அழைக்கிறோம். ஒரு நல்ல கைத்தட்டலோடு நீங்க அவங்களை வாழ்த்தணும். விழாவின் சிறப்பு அழைப்பாளர்கள் எவ்வளவு அவங்களுக்கு உங்கமான வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள். அடுத்ததாக ஏ. தங்கவேல் அவர்களை அழைக்கிறோம். சிதம்பரம் நடராஜர் கோவிலில் மார்கழி மாத ஆருத்ரா தரிசன விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதையொட்டி கோவிலில் பல்வேறு பூஜைகள் நடைபெற்றன. பின்னர் கொடி மரத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. இதனை அடுத்து உற்சவ ஆச்சாரியார் சிவராஜ தீட்சிதர் கோவிலில் கொடி மரத்தில் மேல தாளங்கள் முழங்க கொடியேற்றி வைத்து தீபாரதனை காண்பித்தார். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். கோவிலில் கொடியேற்றத்தை தொடர்ந்து தினமும் பஞ்சமூர்த்திகள் வீதி உலா நிகழ்ச்சி நடைபெறுகிறது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக வருகின்ற 12ஆம் தேதி தேரோட்டம் நடைபெறுகிறது. மறுநாள் 13ஆம் தேதி போகி பண்டிகை தினத்தன்று ஆருத்ரா தரிசன விழா நடைபெறவுள்ளது. இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை நடராஜர் கோவில் பொது தீட்சிதர்கள் செய்து வருகின்றனர்.
காமராஜர் நகர் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் மற்றும் சன்மூன் அறக்கட்டளையின் நிறுவனர் நூர்ஜஹான் தொடர்ந்து மக்களுக்கு பல்வேறு சமூக சேவைகளை செய்து வருகிறார். மேலும் பெஞ்சல் புயல் மற்றும் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தார்பாய் மற்றும் அன்னதானம் உட்பட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக டெங்கு, மலேரியா உள்ளிட்ட நோய்களை தடுக்கும் வகையில் தொகுதி முழுவதும் கொசு மருந்து தெளிக்கும் பணி நடைபெற்றது. இதன் முதல் கட்டமாக காமராஜர் தொகுதிக்கு உட்பட்ட ஜீவா நகர், வெங்கட்டா நகர் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் கொசு மருந்து தெளிக்கும் பணி நடைபெற்றது. இதில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் மற்றும் சன்மூன் அறக்கட்டளையின் நிறுவனர் நூர்ஜஹான், அவரது மகன் வழக்கறிஞர் ஷாஜகான் மற்றும் மருமகள் வழக்கறிஞர் பசிலா ஷாஜகான் ஆகியோர் கலந்து கொண்டனர். ரெட்டியார்பாளையம் மகாராஜா சாய் ஆலயத்தில் உலக நன்மை வேண்டி 2025ஆம் வருடத்தை வரவேற்கும் விதமாக சந்தனக்காப்பு அலங்காரத்தில் சாய்பாபா பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மகாராஜா சாய்பாபாவிற்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு அதைத் தொடர்ந்து முழு சந்தனக்காப்பு அலங்காரம் பாபாவிற்கு சார்த்தப்பட்டது. தொடர்ந்து சந்தனக்காப்பு அலங்காரத்தில் அருள் பாலித்தார். நாள் முழுவதும் அன்னதானம், ஆரத்தி, மதியம் சிறப்பு பல்லாக்கு சேவை, அறுசுவையுடன் கூடிய அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகத்தினர் மற்றும் பக்தர்கள் இணைந்து செய்திருந்தனர். வருடந்தோறும் இவ்வாலயத்தில் ஆங்கில புத்தாண்டு சிறப்பு பிரார்த்தனை, தமிழ் புத்தாண்டு தரிசனம், ஸ்ரீ ராம நவமி மற்றும் ஸ்ரீ சாய் ஜெயந்தி விழா, சீரடி மகாராஜா சாய்பாபா ஆலயம் ஆண்டு விழா, குரு பூர்ணிமா விழா, ஸ்ரீ சீரடி சாய்பாபா மகா சமாதி மற்றும் விஜயதசமி நிகழ்ச்சிகளில் பக்தர்கள் தரிசனம் செய்வது குறிப்பிடத்தக்கது. நடிகர் ஜீவா பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி தலைமை ரசிகர் மன்றம் சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. தொடர்ந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகள், அன்னதானங்கள், சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டது. தொடர்ந்து புதுச்சேரி தலைமை ரசிகர் மன்ற தலைவர் சந்தானம் தலைமையில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் கம்பன் நகரில் உள்ள குழந்தைகள் காப்பகத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு சாலையில் சிற்றுண்டி வழங்கப்பட்டது. இதில் புதுச்சேரி ஜீவா தலைமை ரசிகர் மன்ற நிர்வாகத்தினர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவரது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், உள்துறை அமைச்சர் அமித்ஷா அம்பேத்கரை தரம் தாழ்ந்து பேசிய விவகாரம் நாட்டில் மிகப்பெரிய சர்ச்சையினை ஏற்படுத்தி உள்ளதாகவும், அமித்ஷா பேச்சு மூலம் பாஜகவின் வக்ர புத்தி மற்றும் அவர்கள் அம்பேத்கரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும், மோடியும் அம்பேத்கரை அவமதித்து பேசி உள்ளதாகவும், இதிலிருந்து பாஜகவிற்கு எதிரி அம்பேத்கர் என்பது தெரிகிறது என்றார். மேலும் மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங்கின் உடலை ராஜ்காட் பகுதியில் நல்லடக்கம் செய்ய விடாமல் பாஜக புறம் தள்ளி உள்ளது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றார். தொடர்ந்து பேசிய அவர், அண்டை மாநிலமான தமிழக அரசு 5 மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் கட்டாய தேர்ச்சி ரத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் புதுச்சேரி மத்திய அரசின் கைகூலி அரசு இதை ஏற்றுக்கொண்டுள்ளது. புதுச்சேரி அரசு பெட்ரோல், டீசல் விலையினை உயர்த்தி சாதாரண மக்கள் மீது சுமையினை அதிகரித்துள்ளனர். ஏற்கனவே மத்திய அரசு பெட்ரோல் மற்றும் டீசல் மீது பல்வேறு வரிகளை விதித்துள்ளது. இதனால் அனைத்து தரப்பு மக்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர். பெட்ரோல், டீசல் விலை உயர்வை அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும். பெட்ரோல், டீசல் விலையினை குறைக்கவில்லை என்றால் காங்கிரஸ் கட்சி சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்த அவர், புதுச்சேரி அரசு அறிவித்த திட்டங்கள் அனைத்தையும் நிறைவேற்றவில்லை. நியாய விலை கடைகளை திறக்கவில்லை. சிலிண்டர் மானியம், மகளிர் உதவித்தொகை, பெண் குழந்தைகளுக்கான வைப்புத் தொகை என எந்த திட்டத்தையும் அரசு நிறைவேற்றவில்லை. இது ஒரு அறிவிப்பு அரசாக உள்ளது என்று குற்றம் சாட்டியுள்ளார். இப்பொழுது தமிழ்நாட்டில் ஒரு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு
ஒரு அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய மாணவி பாதிக்கப்பட்டிருக்கிறார். அது எல்லோருக்கும் வருத்தத்தை தந்திருக்கிறது. இந்த சம்பவம் வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒன்று. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர், தமிழக அரசு கடுமையான நடவடிக்கை இதற்காக எடுப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஏற்கனவே காவல்துறையானது தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் இந்த சம்பவம் சம்பந்தமாக, மாணவி பாலியல் தொல்லை சம்பந்தமாக தன்னைத்தானே 6 முறை சவுக்கால் அடித்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக நாம் திரு அண்ணாமலை அவர்கள் சரித்திரத்தை திரும்பி பார்க்க வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மணிப்பூர் மாநிலத்திலே பெண்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், பெண்கள் கற்பழிக்கப்பட்டிருக்கிறார்கள், பெண்கள் நிர்வாணமாக தெருவிலே அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார்கள். பெண்களுக்கு அங்கே பாதுகாப்பு இல்லை. அந்த மாநிலம் பாரதிய ஜனதா ஆட்சி செய்கின்ற மாநிலம். அந்த மாநிலத்திற்கு சென்று அந்த மக்களுக்கு ஆறுதல் கூறுவதற்காக தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சென்றார். மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் சென்றார்கள். அந்த மக்களுக்கு முடிந்த உதவிகளை செய்தார்கள். ஆனால் பெண்கள் வன்கொடுமை அங்கே பூதகரமாக தலைவிரித்து ஆடுகிறது. மரியாதைக்குரிய தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் மணிப்பூருக்கு சென்று அங்கு நடக்கின்ற பெண்கள் வன்கொடுமை சம்பந்தமாக அந்த இடத்தில் 6 சவுக்கடி அடித்துக் கொள்வாரா? இதற்கு அவர் பதில் சொல்ல வேண்டும். தமிழகத்துக்கு ஒரு நீதி, மணிப்பூருக்கு ஒரு நீதியா? பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தலித் சமுதாயத்தைச் சேர்ந்த சிறுமி கற்பழிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதை பற்றி ஏன் அண்ணாமலை வாய் திறக்கவில்லை? அது மட்டுமல்ல, பல சம்பவங்கள் பாரதிய ஜனதா ஆளுகின்ற உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பெண்கள் கடத்தல், குஜராத் மாநிலத்தில் பல்லாயிரக்கணக்கான பெண்கள் காணாமல் போயிருக்கிறார்கள் பாரதிய ஜனதா ஆளுகின்ற குஜராத் மாநிலத்தில். அதை பற்றி ஏன் அண்ணாமலை பேசவில்லை? முத்தையால்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த 150 விதவை, முதியோர் மற்றும் கணவரால் கைவிடப்பட்ட மகளிருக்கு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் மூலம் மாதந்தோறும் உதவித்தொகை கிடைத்திட முத்தையால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் நடவடிக்கை எடுத்து அதற்கான அரசாணை வழங்கும் நிகழ்ச்சி முத்தையால்பேட்டை பெருமாள் கோவில் வீதியில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு அனைவருக்கும் அரசாணையினை வழங்கினார். நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். பச்சை அம்மாள் பரமசிவம் சக்தி வேல் வரும்போது அனைவரும் டோக்கன் அலைய மேரி அதுவா சகாய் இந்திரா ஷகினா அருண் ஏழுமலை அப்படி வருஷம்லாம் நிற்க வச்சு புதுச்சேரி அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரி மத்திய நுகர்வோர் விவகாரங்கள், உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகம் சார்பில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 குறித்து மாநில மற்றும் மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தின் தலைவர்கள், உறுப்பினர்களுக்கான
3 நாள் திறன் மேம்பாட்டு பயிற்சி துவங்கியது. விழாவிற்கு சட்டத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமை தாங்கி பேசுகையில், அனைத்து மக்களும் எளிய முறையில் தங்களது நுகர்வோர் உரிமைகளை பாதுகாக்க நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 உருவாக்கப்பட்டது என்றார். துவக்க விழாவில் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரி முதல்வர் சீனிவாசன் வரவேற்றார். சபாநாயகர் செல்வம் கலந்து கொண்டு நுகர்வோரின் உரிமைகளை பாதுகாக்க நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 கொண்டு வரப்பட்டது. இன்றைய காலகட்டத்தில் நுகர்வோர் தங்கள் உரிமையை பாதுகாப்பதற்கு நுகர்வோர் நீதிமன்றங்களை அதிக அளவில் நாடுகின்றனர் என்றனர். இதில் தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவு தலைவர்கள், உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். போபால் தேசிய சட்ட பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் விஜயகுமார் பங்கேற்று நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் சிறப்பம்சங்கள் குறித்து விளக்கினார். சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம், புதுச்சேரி மாவட்ட நுகர்வோர் ஆணைய தலைவர் முத்துவேல் உட்பட பலர் பங்கேற்றனர். சட்டக்கல்லூரி உதவி பேராசிரியர் விஜயன் நன்றி கூறினார். வில்லியனூர் மாவட்ட ஹேண்ட்பால் அசோசியேஷன் சார்பாக 28வது சீனியர் மாநில ஆண் பெண் இருப்பாளரின் சாம்பியன்ஷிப் போட்டி PS பாளையம் பள்ளி மைதானத்தில் நடைபெற்றது. விளையாட்டுப் போட்டிக்கு புதுச்சேரி மாநில ஹேண்ட்பால் அசோசியேஷன் பொதுச் செயலாளரும் புதுச்சேரி ஒலிம்பிக் சங்க பொருளாளரும் ஓய்வு பெற்ற உடற்கல்வி விரிவுரையாளருமான நாராயணசாமி முன்னிலை வகித்தார். திருக்கனூர் கண்ணன் மற்றும் PS பாளையம் பாவேந்தர் பாரதிதாசன் அரசு மேல்நிலைப்பள்ளி துணை முதல்வர் ராமமூர்த்தி ஆகியோர் தலைமை தாங்கினர். புதுவையில் உள்ள 4 மாவட்டத்தின் சார்பாக சுமார் 12 அணிகள் பங்கு பெற்ற இப்போட்டியில் அருண்குமார், துரை பாக்கியராஜ், தரணிதரன், பிரகாஷ், பாஸ்கர், வெங்கடேசன் ஆகியோர் கலந்து கொண்டு வீரர்களுக்கு கேடயம், பரிசு பொருட்கள், விளையாட்டு உடைகள் ஆகியவற்றை வழங்கினர். இதில் ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவில் வில்லியனூர் மாவட்ட அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது. 2ஆம் பரிசை ஆண்கள் பிரிவில் காரைக்கால் மாவட்டமும், பெண்கள் பிரிவில் அரியாங்குப்பம் மாவட்டமும் வென்றது. வில்லியனூர் மாவட்ட செயலாளர் கருணப்பிரகாசம் நன்றி கூறினார். போட்டிக்கான ஏற்பாடுகளை வில்லியனூர் மாவட்ட தலைவர் விஜயகுமார், விரிவுரையாளர் மாயவன், சிவகணேஷ், அன்புசிவம், பூவரசன், பஞ்சாச்சரம் கலைவாணன் ஆகியோர் செய்திருந்தனர். திருபுவனை அருகே உள்ள களித்தித்தால் குப்பம் VK நகரை சேர்ந்தவர் ரகு. கூலி தொழிலாளியான இவர் 2 தினங்களுக்கு முன்பு தனது வீட்டில் நிறுத்தியிருந்த மோட்டார் சைக்கிளை காணவில்லை என்று திருபுவனை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். புகாரினை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தார்கள். இந்த நிலையில் சப் இன்ஸ்பெக்டர் குமாரவேல் மற்றும் போலீசார் மதகடிப்பட்டி மேம்பாலம் அருகில் இரவு தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது அந்த வழியாக வந்த குடிபோதையில் மோட்டார் சைக்கிளில் வேகமாக சென்ற வாலிபரை பிடித்து விசாரணை நடத்தினர். அவர் ஓட்டி வந்தது களித்தித்தால் குப்பத்தில் திருடிய மோட்டார் சைக்கிள் என்று தெரியவந்தது. அதனைத் தொடர்ந்து விசாரணை நடத்தியதில் விழுப்புரம் மாவட்டம் மருதூர் வெங்கடேசன் என்பதும், புதுச்சேரி உதயஞ்சாலை, ரெட்டியார்பாளையம் ஆகிய பகுதிகளில் 2 மோட்டார் சைக்கிள் திருடியதாக ஒப்புக்கொண்டார். திருடிய மோட்டார் சைக்கிளை விழுப்புரம் அருகே உள்ள கீழ்பெரும்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த மோட்டார் சைக்கிள் மெக்கானிக்கல் அஜித் என்பவரிடம் விற்றதாகவும் விசாரணையில் தெரியவந்தது. அதனைத் தொடர்ந்து திருபுவனை போலீசார் அஜித்தை கைது செய்து அவரிடமிருந்து 2 மோட்டார் சைக்கிளை கைப்பற்றினர். திருடுபோன 3 மோட்டார் சைக்கிளை கைப்பற்றி இருவரையும் கைது செய்து குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். கைது செய்யப்பட்ட வெங்கடேசன் மீது புதுச்சேரி மற்றும் தமிழகம் பகுதியில் மோட்டார் சைக்கிள் திருடிய வழக்கில் 15 வழக்குகள் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. விழுப்புரம் வடக்கு மாவட்டம் மரக்காணம் மத்திய ஒன்றியத்தை சார்ந்த அதிமுக, பாமக, நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றிக் கழகம் உள்ளிட்ட மாற்றுக் கட்சியை சார்ந்த 100க்கும் மேற்பட்டோர் அக்கட்சியை விட்டு விலகி தங்களை திமுகவில் இணைத்துக் கொண்டனர். திண்டிவனம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மரக்காணம் மத்திய ஒன்றிய செயலாளர் ரவிச்சந்திரன் ஏற்பாட்டில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட கழக பொறுப்பாளர் டாக்டர் சேகர் தலைமையில் திண்டிவனத்தில் உள்ள விழுப்புரம் வடக்கு மாவட்ட கழக அலுவலகத்தில் இணைந்தனர். திமுகவில் இணைந்த அனைவரையும் விழுப்புரம் வடக்கு மாவட்ட கழக பொறுப்பாளர் சேகர் சால்வை அணிவித்து வரவேற்றார். அப்போது மாவட்ட பொருளாளர் ரமணன், ஒன்றிய செயலாளர்கள் ராஜாராம், அண்ணாதுரை, இளம்பழுதி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுச்சேரி மாநிலம் பான்சியோனா அரசு பெண்கள் பிரெஞ்சு உயர்நிலைப் பள்ளி மாணவிகளுக்கு 3 மாத தற்காப்பு கலை நிறைவு விழா நடைபெற்றது. விழாவில் கோஜூரியோ கராத்தே சங்க மாநில பொதுச் செயலாளர் கராத்தே சுந்தரராஜன் கலந்து கொண்டு பயிற்சி முடித்த மாணவிகளுக்கு சான்றுகள் மட்டும் பரிசாக வழங்கி சிறப்புரையாற்றி பாராட்டினார். பள்ளி தலைமை ஆசிரியர் மனோஜ் பயிற்சி பெற்ற மாணவர்களுக்கு தற்காப்பு கலை பற்றி விழிப்புணர்வு வழங்கி வாழ்த்தினார். கராத்தே சுந்தரராஜன் பொறுப்பாசிரியர் ரஜினி ஜோஸ் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஓவிய ஆசிரியர் சோமலிங்கம் வழிகாட்டுதலில் ஆசிரியர்கள் இணைந்து செய்திருந்தனர். தமிழ் ஆசிரியர் பூங்குன்றன் நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கினார். மேலும் மூத்த பயிற்சியாளர் சிவமதி,
மாணவ மாணவிகளின் செயல்முறை விளக்கத்தை அளித்தார். Start 1, 2, 3, start it! புதுச்சேரி அகில இந்திய முக்குளத்தோர் பாசறை சார்பாக வேலு நாச்சியாரின் 295வது பிறந்தநாள் விழா ரெட்டியார்பாளையத்தில் வேலு நாச்சியாரின் படத்திற்கு சங்கையாழகர் ராம்குமார் ஆகியோர் தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர். சமூக சேவகர் சரவணன் கலந்து கொண்டு திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்து பின்பு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் அகிலா மணிகண்டன், ரத்னம், கணேசன், கல்வன், தாமரை செல்வி, அகிலா கலந்து கொண்டனர். வேலுநாச்சியார் இயக்கத்து நிறுவன தலைவர், ஓய்வு பெற்ற சுங்கத்துறை ஆய்வாளர் கலைவரதன் வேலுநாச்சியாரின் ஆளுமையும் புதுவைக்கு உள்ள தொடர்பையும் தனது சிறப்புரையில் கூறினார். செயலாளர் கலைவாணி கணேசன், பாவலர் இளங்குயில் நமச்சிவாயம் தலைமையில் நடைபெற்ற கவியரங்கில் கவிஞர்கள் வெற்றிவேல் கதிரேசன், புதுவை கிருஷ்ணன், பத்மநாபன், அமரஜோதி, நித்யாஸ்ரீ, சரஸ்வதி, வைத்தியநாதன் மற்றும் பலர் கவிதை வாசித்தனர். பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் புதுச்சேரி மாநிலத்தில் வருவாய் பற்றாக்குறையை சீர்படுத்த பல்வேறு வழிகள் இருந்தும் அவற்றையெல்லாம் சீர்தூக்கி பார்க்காமல் சாமானிய மக்களை பாதிக்கின்ற விதத்தில் பெட்ரோல், டீசல் வரி உயர்வை அரசு உயர்த்துள்ளது தேவையற்ற ஒன்றாகும். பெட்ரோல், டீசல் விலை உயர்வால் பல்வேறு அத்தியாவசிய பொருட்கள் விலை உயர்த்தப்படுவதால் அது நம் மாநில பொருளாதாரத்தை பாதிக்கும். பேருந்து கட்டணம் தற்போது உயர்த்தப்பட்டுள்ளது. தனியார் கல்லூரிகள் மற்றும் தனியார் பள்ளிகள் மூலம் இயக்கப்படும் பேருந்துகளுக்கு சாலை வரி, காலாண்டு வரி உள்ளிட்டவை நம்முடைய அண்டை மாநிலத்தை விட 10ல் 1 பங்கு அளவிற்கு குறைவாக உள்ளது. அதேபோன்று தனியார் பேருந்துகளில் காலாண்டு இருக்கை வரிகள் அண்டை மாநிலங்களில் உள்ளது போன்று உயர்த்த உரிய நடவடிக்கை எடுக்கலாம். இதுபோன்று பல்வேறு விதங்களில் நம் மாநிலத்தில் வருவாயை பெருக்க பல வழிகள் இருந்தும் அவற்றையெல்லாம் அரசு சீர்தூக்கி பார்க்காததால் இதுபோன்ற தொழில்களில் உள்ளவர்கள் தொடர்ந்து பயன்பெற்று வருகின்றனர். இதற்கெல்லாம் ஆட்சியாளர்களுக்கு விருப்பு வெறுப்பு இல்லாத நேர்மையான சிந்தனை இருந்தாலே ஆண்டுக்கு சுமார் ₹1000 கோடி அளவில் கூடுதல் வருமானம் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கும். அதை தவிர்த்து சாமானிய மக்களை பாதிக்கின்ற விதத்தில் வரி உயர்வுகளை உயர்த்துவது தேவையற்ற ஒன்றாகும். இது சம்பந்தமாக முதல்வரை நேரில் சந்தித்து ஆதாரபூர்வமான விளக்க கடிதத்தை 1-2 தினங்களுக்குள் அதிமுக சார்பில் அளிக்கப்படும். அதன் பிறகும் ஆளும் அரசு சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் கவர்னரை சந்தித்து மனு அளிக்கப்படும். இவ்வாறு அவர் கூறினார். அதே போல இந்த தனியார் பள்ளி, அதாவது தனியார் நிறுவனங்கள் நடத்தக்கூடிய அது பள்ளிகளாக இருந்தாலும் சரி, கல்லூரிகளாக இருந்தாலும் சரி, மருத்துவக் கல்லூரிகளாக இருந்தாலும் சரி, ஆயிரக்கணக்கான பேருந்துகள் மாணவர்களுக்காக விடப்படுகின்றன. அது அவங்க கட்டணம் எல்லாருமே வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இந்த பேருந்துக்கு இந்த சாலை வரி, காலாண்டு கட்டணம் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்டை மாநிலமான தமிழகத்தை விட 10ல் 1 பங்கு தான் தெரியும். அதுலேயே அரசாங்கம் எந்த விதமான கவனத்தையும் செஞ்சுட்டு இப்போ பஸ் கட்டணத்தை அரசு பஸ்ஸுக்கு தனியார் பஸ்களுக்கு பஸ் கட்டணத்தை உயர்த்தினாங்க. பஸ் கட்டணத்தை உயர்த்தும் போதே அவங்களுக்கு அவங்க தலையில் ஒரு கொண்டு வைக்கிற மாதிரி அரசாங்கம் டீசல் கட்டணத்தை உயர்த்திட்டீங்க. ஆனால் இந்த பேருந்துகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்டை மாநிலமான கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா இங்கெல்லாம் காலாண்டு வரி, சாலை வரி இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5ல் 1 போய் தான் உங்கள் புதுச்சேரி மட்டும் இதுலேயும் அரசாங்கம் உங்களுடைய கவனத்தை செலுத்துறது. இது எல்லாத்த விட ஒரு படி மேலே ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு நிலம் மதிப்பீட்டு அரசால அறிவிக்கப்பட்டது.
இப்போ ஜிஎல்ஆர் வேல்யூஷன். இது 10 ஆண்டு காலமாக வந்து அந்த ஜிஎல்ஆர் வேல்யூஷன் சேர்க்கப்படவே இல்லை. புதுச்சேரி ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் கீழ் செயல்படும் வேளாண் அறிவியல் கல்லூரியில் இளநிலை இறுதி ஆண்டு மாணவர்கள் காட்டேரிக்குப்பத்தில் ஊரக வேளாண் பயிற்சி முகாமில் ஈடுபட்டனர். பயிற்சி முகாம் வேளாண் கல்லூரி முதல்வர் முனைவர் முகமது யாசன், திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ராவ் கலுஸ்கர், திட்ட பொறுப்பாளர் முனைவர் ராஜேந்திரன் பிரசாத் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. கல்லூரி மாணவிகள் ஜனவரி 4ஆம் தேதி காட்டேரிக்குப்பத்தில் அமைந்துள்ள இந்திரா காந்தி அரசு உயர்நிலைப் பள்ளியில் தூய்மை பணியில் ஈடுபட்டனர். மேலும் அப்பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுடன் இணைந்து மரக்கன்றுகளையும் நட்டனர். இப்பள்ளியில் தலைமை ஆசிரியை கவிதா விழாவினை துவக்கி வைத்து திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ராஜேந்திர பிரசாத் முன்னிலையில் மாணவர்கள் இப்பணியினை செய்து முடித்தனர். விழாவில் ஆர்த்தி, அபிநயா, தேவி, வைஷ்ணவி, சாரு, ஸ்ரீ, தாட்சாயணி, திவ்யதர்ஷினி, சௌஜன்யா, காயத்ரி, கோபிகா, ஹரிணி, குமாரி ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர்.